வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை முருகா. கந்தனை வணங்குற எல்லோருக்குமே கவலைங்கிறதே இருக்காது. கவலை இருந்தாலும் அதை கந்தன் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை தான் முருக பக்தர்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த நல்ல நாள்ல எனக்கு ஏன் முருகனை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நமக்கு முருகருக்கு மாநாடு நடக்குது. எங்கன்னா நம்ம முருகனோட அறுபடை வீடுகள்ல ஒன்றான பழனி 3ஆம் படை வீட்டுல இன்னைக்கு அந்த ஒரு கல்லூரியில நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். எல்லோருமே சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். தமிழர்களாகிய நாம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய நாள். ஏன்னா தமிழ் கடவுள் முருகனுக்கு இன்னைக்கு மாநாடு நடக்குது. எவ்வளவோ கட்சி மாநாடு, சினிமா கூட்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நிறைய கூட்டங்கள்லாம் நம்ம பார்த்துதான் வளர்ந்துருப்போம். ஆனா ஒரு கடவுளுக்கு, அதுவும் தமிழ் கடவுள் முருகனுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு மாநாடு நடைபெறுதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய நாள். தமிழனா நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் ஒரு ஆன்மீகவாதியா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதுல நிறைய ஆன்மீகவாதிகள், அதே மாதிரி சொற்பொழிவாளர்கள், பெரிய பெரிய மகான்கள்லாம் இதுல கலந்துக்கிறாங்க. அவங்களோட சொற்பொழிவுகளை கேட்கிற எல்லா பக்தர்களுமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். நேரடியா காணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. பார்ப்போம், முருகனோட அருள் கண்டிப்பா இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே போக முடியாதவங்க ஒரு நாள் கண்டிப்பா இந்த மாநாட்டுல இன்னொரு தடவை கண்டிப்பா பண்ணாங்கன்னா நம்ம கலந்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அறநிலைத்துறைக்கும் அந்த அரசுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறையினருக்கு நம்மளை நல்ல பண்பாடு, கலாச்சாரம், நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டு சேர்க்கிற விதமா நிறைய விஷயங்கள் அரசும் சரி, நம்ம நிறைய தனியார் துறையும் சரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அது புரியாது. ஒரு நெசவு தொழிலாளரை பத்தி சொல்லுவாங்க, ஒரு நெசவு ஆடைகள் நெய்யறதை பத்தி அதுக்கு ஒரு போடுவாங்க. வேஷ்டிக்காக வாரம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் வாரம்னு இருக்கு. ஏன்னா தாய்ப்பாலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், கொடுக்கறது இப்ப கம்மியா போயிடுச்சு, குழந்தைங்களுக்கு சத்து இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றோம். அந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு இருக்கும் போது ஆன்மீக ரீதியா நம்ம எவ்வளவுதான் விழிப்புணர்வு போட்டாலுமே நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டி அதுல சொற்பொழிவுங்கிறத கேட்கும் போது நமக்கு நிறைய மாற்றங்கள் நடைபெறும். அதே மாதிரி இந்த தலைமுறையினருக்கு நமக்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக முன்னோர்கள் இந்த மாதிரி வழிபாடுகள், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அது மட்டும் இல்லாம இப்ப முருகனை கும்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே முருகனை வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லார் வீட்லயும் இந்த வேலுங்கிறது இருக்கு. வேல்மாறல் படிக்கிறோம். அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் அப்பையில இருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பயம்னு வந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கந்தசஷ்டி கவசம் எடுத்து படிக்கிற வழக்கம் இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட முருக கடவுளுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு மாநாடு நடத்துறோம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நம்புறேன். இதையும் சில பேர் கேலி கிண்டலுக்கு ஆளாக்காதீங்க. ஏன்னா எல்லாமே கேலி பொருளா போச்சு. அது என்ன சொல்றது, அது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆன்மீக ரீதியா சில கேலி கிண்டல்கள்லாம் பண்ண வேணாம். அது அவரவரோட நம்பிக்கை. அதுல நம்ம யாருமே தலையிடக்கூடாது. அதனால உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிருங்க. பிடிச்சவங்க கண்டிப்பா முருக கடவுளை வேண்டிக்கோங்க. இந்த நாடும் வீடும் நமக்கு சுபிக்ஷமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம, அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வலிமை அந்த சூரசம்ஹாரம் நமக்கு தரணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பழனியில கூடியிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் வேற இருக்கு. அதுவும் பெரிய கிஃப்ட் என்னன்னா மஞ்சள், குங்குமம், முருகனோட லேமினேஷன் செஞ்ச போட்டோ எல்லாம் தரதா சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க போய் வாங்கிட்டு வரவங்க ரொம்ப ரொம்ப லக்கி தான். முருகனே உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கொடுத்திருப்பாரு. முருகனோட ஆசீர்வாதம் இருக்கிற நம்ம எல்லாருமே முருகனை நம்ம வழிபாடு செய்யணும். என்னைக்கும் செய்ய முடியாதவங்க இன்னைக்கு நம்ம செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்மளும் முருகனை நினைச்சு நம்ம வீட்டுல ஒரு அகல் தீபமாவது ஏத்துனா நமக்கும் அந்த முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா என் கணவர் பேரும் பாத்தீங்கன்னா முருகன் தான். அதே மாதிரி எங்க பையன் பேரு தீட்சிதன் தான். அதனால பாத்தீங்கன்னா 2 முருகனுமே எங்க வீட்டுல இருக்காங்க. எனக்கு குழந்தையாவும் இருக்காங்க, கணவராகவும் இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு அதுல முருகன் மேல அன்பு அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் அதுவும் தான். அதே மாதிரி எங்க வீட்டுக்கார் முருக பக்தர் தான். அதனால எனக்கு
ரொம்ப ரொம்ப வந்து முருகனை வந்து பிடிக்கும். இது மட்டும் இல்லாம எனக்கு கருவறையில எனக்கு ஒரு கருவறையில இருக்க அந்த முருகன் எனக்கு கர்ப்பப்பையில ஒரு கரு தங்கறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சஷ்டி விரதம் தான். அதனால வந்து முருகனுக்கு நான் எப்பவுமே நன்றி கடனா இருப்பேன். சஷ்டி விரதம் 6 நாள் இருந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதத்தை முடிப்போம். நானும் என் கணவரும் தொடர்ந்து இந்த விரதத்தை என் பிள்ளை பிறக்கறதுக்கு வருஷத்துல இருந்து நாங்க வந்து இதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அவனுக்கு 8 வயசு ஆகுது. நாங்க வந்து ஒரு 9 வருஷமாவே வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விரதம் இருந்தனாலதான் எனக்கு வந்து சீக்கிரமா அடுத்த வருஷமே வந்து எனக்கு கரு வந்து தங்குச்சுங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா சஷ்டியில் இருந்தா அகப்பையில் கிடைக்குங்கிறது ரொம்ப 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 உண்மையான வார்த்தை. அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும். நம்ம அம்மா தேசமங்கையர்கரசி அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சஷ்டி விரதம் இருந்துதான் அவங்க பிறந்ததா ஒரு ஆடியோல சொல்லியிருப்பாங்க, ஒரு வீடியோ பதிவுல சொல்லியிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகள் இவங்க எல்லாருமே சொற்பொழிவாளர்கள் எல்லாருமே ரொம்ப முருக பக்தரா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க முருகன் அருளோட பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா முருகனோட ஆசை அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் என் வாழ்க்கையிலயும் வந்து நடந்துச்சு. ஏதோ கல்யாணம் பண்ண உடனே கருத்தரிச்சு நம்ம குழந்தை பெத்தோங்கிற மாதிரி இல்லாம எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்து அதுக்கப்புறம் எனக்கு கடவுள் நம்பிக்கையை வர வச்சு அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு அதுல சில தவறுகள் செஞ்சு அதை அப்புறம் சரி பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு இப்ப இவ்வளவு தூரம் நான் வந்து கடவுளை பத்தி பேசுறேன் அப்படின்னு காரணம் என்னன்னா எனக்கு குழந்தை உண்டாகணுங்கிற அந்த ஒரு விஷயத்துலனாலதான் நான் எல்லாத்தையுமே வந்து பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப என் குழந்தையும் வளர வளர நானும் வந்து ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நானும் கொஞ்சம் வளர்றேன் அப்படிங்கறதுதான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். என்னைய பாக்குறவங்க என்னை நல்லா தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் சாமியே கும்பிடாத ஒரு பொண்ணு அப்படின்னு. ஆனா இந்த அளவுக்கு நான் சாமி கும்பிட்றேன்னா அதுக்கு காரணம் இந்த கடவுள் வழிபாடு மட்டும்தான். அதனால வந்து நீங்களும் வந்து முருகனை வந்து நம்புங்க. சஷ்டியில் இருந்தா கண்டிப்பா அகப்பையில் நமக்கு கருப்பையில் வந்து குழந்தை கரு வந்து உருவாகும். அந்த குழந்தை நல்லபடியாகவும் வளருங்கிறது நானே ஒரு உதாரணம், என் குழந்தையும் ஒரு உதாரணம். அதனால வந்து இந்த வீடியோல நான் வந்து எப்படி வந்து இன்னைக்கு வந்து விளக்கேற்றி சிம்பிளா என்னோட பூஜையை வந்து நான் முருகனை நினைச்சு தண்டாயுதபாணி நினைச்சு நான் விளக்கு ஏற்றிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அறுபடை வீட்டுல வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா முருகனுக்கு வந்து 2 வீடு இருக்கும் இங்க, அதாவது 2 சன்னதி இருக்கும். மேல வந்து பழனிமலையிலையும் கீழே வந்து ஆவினன்குடி அப்படிங்கிற கோவில்ல வந்து மயில் மேல முருகன் வந்து காட்சி தருவாரு. இந்த ஆவினன்குடியில கீழே சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து மலைக்கு வந்து ஏறுவோம். இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து போகரோட அருளால போகரோட அந்த முருகனோட அருளால போகருக்கு வந்து அவரு முருகனே வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து எனக்கு நவபாஷணங்களால வந்து சிலையை வந்து செதுக்குன்னு சொல்லி மறைஞ்சவர் தான் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது. அதே மாதிரி போகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கு சந்தனத்தால நைட்டு வந்து மார்புலையும் நெத்தியிலையும் சந்தனத்தை வந்து குளிர்ச்சியான சந்தனத்தை வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில அந்த சந்தனத்தை வந்து மூலிகை அந்த நவபாஷணமான அந்த சிலையில இருந்து எடுத்து பிரசாதமா வந்து பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால வந்து நிறைய நோய்கள் வந்து தீருது. நவபாஷணம்ங்கிறது 9 அந்த நச்சுக்கொல்லி அந்த நச்சு உள்ள ஒரு மூலிகை தான். அதுல வந்து செஞ்ச ஒரு சிலை தான் வந்து பழனி. அந்த பழனி மலையில இருக்க அந்த தண்டாயுதபாணி அவரோட ஆண்டி கோலம்ங்கிறது அங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராஜ அலங்காரம் கூட சீக்கிரம் பார்த்துடலாம், ஆனா ஆண்டி அலங்காரம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஆண்டி அலங்காரத்தை பார்த்துட்டு அங்கேயே இருந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு ராஜ அலங்காரத்தையும் பார்த்துட்டு வர்றதுதான் சிறப்பு. அப்படி ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில்ல பழமை வாய்ந்த நம்ம தமிழர் முருகனுக்கு இன்னைக்கு மாநாடு நடக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அங்க இருக்க சொற்பொழிவாளர்கள் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நமக்கு கிடைக்குது, அடுத்த வருஷமாவது ஏதாவது நடத்தினாங்கன்னா கண்டிப்பா நம்மளும் போகலாம். இன்னைக்கு வந்து நான் எப்படி வழிபாடு செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய சண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்ஹார காரணாய குகாய மகாபல பரக்ராமாய வீராய சூராய மக்தாய மகாபாலாய பக்தாய பக்த பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வ பீஷ்டம் பிரயச்ச கவாக. ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக. சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தோய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதன வள்ளி வேலவா போற்றி போற்றி,
வேலவா போற்றி போற்றி. முருகருக்கு எளிமையா நான் வெற்றிலை தீபம் இன்னைக்கு ஏத்தி அந்த வெற்றியை தரக்கூடிய வெற்றிமாறனுக்கு, அந்த பாலகனுக்கு, அந்த தண்டாயுதபாணிக்கு நான் இன்னைக்கு தீபம் ஏற்றி பழனிக்கு போக முடியாட்டியும் இங்க இருந்தே பழனி ஆண்டவரை நினைச்சு நான் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பா முருகனோட அருள் எல்லோருக்குமே இருக்கு. ஏன்னா அவரு காக்கும் கடவுள், அதே மாதிரி மன்னிக்கும் கடவுளும் கூட. ஏன்னா தன்னை எதிர்த்து அழிக்க வந்த சூரனை சம்ஹாரம் பண்ணினாலும் இன்று போய் நாளைவான்னு மன்னித்தும் அருள் இருக்காரு. அதே மாதிரி சம்ஹாரம் பண்ணினாலும் கொடியாகவும் சேவலாகவும் அவர் தன் கூடவே வச்சுக்கிட்டு அந்த சூரனுக்கும் ஒரு விமோசனம் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கடவுள் தான் முருகர். அதனால நம்மளும் ஏதாவது தெரியுந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நம்மளையும் மன்னித்து அருள் புரிவாரு. அப்படிப்பட்ட முருக கடவுளை சரணாகதி அடைகிறதுலையும், அவருக்கு இப்படி ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுலையும், இவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறதுலையும், தமிழ் கடவுள் முருகனுக்கு இவ்வளவு பெருமை கிடைக்கிறதுல தமிழனா நாங்களும் பெருமைப்படுறோம். இந்த ஏற்பாடு செஞ்ச அத்தனை அதிகாரிகளுக்கும் அரசு துறைக்கும் மிக்க 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 நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. ஆன்மீக விஷயங்கள்ல நம்ம இளைய தலைமுறையினரை நம்ம நிறைய ஊக்குவிக்கணும். அதுக்கான அடுத்தடுத்த விஷயங்களை அரசும் செய்யணும். கோவிலுக்கு போனா நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கோவில்கள்ல அரசு எடுத்து செய்யணுங்கிறத நானும் இந்த தருணத்துல வேண்டிக்கிறேன். முருகனை நல்லபடியா வேண்டிக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத என் தோழிகள், என் தங்கச்சிகளுக்கு அடுத்த வருடம் நல்லபடியா குழந்தை பேரு கிடைக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. நமக்கு தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்களா நம்ம கேள்விப்படுறோம். அதனால நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க. இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை எதுன்னா பெண்கள் பாதுகாப்பு, அதே மாதிரி குழந்தை பேருல நிறைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால குழந்தை பேரு இல்லாத பெண்கள் அனைவருக்கும் இந்த வருடம் நல்லபடியா முருகனருளால குழந்தை பேரு கிட்டும். நானும் நல்லபடியா வேண்டிக்கிறேன். இந்த விபூதியோட தத்துவத்தை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த விபூதியை எடுத்து நம்ம நெற்றியில பூசும்போது அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் நமக்கு வரும். அதே மாதிரி முருகனுக்கு ரொம்ப பிடித்த இந்த விபூதியை நம்ம இந்த நாள்ல இட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் இந்த மாதிரி வீட்டுல இருக்கும் போதெல்லாம் பண்ணுவேன். ஆனா வெளியில போகும்போது எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. சில சமயம் என் பொட்டை பத்தி ரொம்ப நக்கலா பேசுற மாதிரி இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அதனால நான் அவ்வளவா வைக்க மாட்டேன். வெளியே போகும்போது லைட்டா வச்சுக்குவேன். ஆனா வீட்டுல இருக்கும் போது எப்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்குவேன். நீங்களும் நல்லபடியா இன்னைக்கு முருகனை வேண்டிக்கிட்டு அந்த தண்டாயுதபாணி அருளால நமக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.